நம்ம ஸ்மார்ட் ஃபோன் திடீர்னு ஒரு அன்ரெஸ்பான்சிவான ஸ்டேட்டுக்கு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எது டச் பண்ணாலும் அங்கருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அதுகிட்டருந்து எதுவும் சவுண்டும் வரல. அப்போ அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு செங்கல் மாதிரி தான். என்ன கம்யூனிகேட் பண்ணாலும் வந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. ஒரு லைவ்லினஸ் எதுவுமே இல்ல. அந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரோகிராம்ல லைவ்லினஸ் வேணும்னா, நமக்கு வந்து அந்த கம்பைலர் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு மீன்ஸ் வேணும். அந்த கம்பைலர் வந்து நம்மகிட்ட ஏதாச்சும் கன்வே பண்ணணும்னா, அத கன்வே பண்றதுக்கு ஒரு மெத்தட் வேணும். அதுதான் சி புரோகிராமிங்ல இன்புட், அவுட்புட் ஃபங்ஷன் மாதிரி. நம்ம என்ன சொல்ல நெனைக்கிறோமோ, அத வந்து இன்புட்டா ஃபீட் பண்ணணும். அது நம்மகிட்ட ஏதாச்சும் ஒரு எரர் அத ஏதாச்சும் இல்ல ஆன்ஸரோ ரிட்டர்ன் பண்ணணும்னா, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கணும். இன்புட் ஃபங்ஷன்ஸ் என்னன்னா, நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்புட் குடுத்துக்கலாம். ஏதாச்சும் மேனிபுலேஷன்க்கு டேட்டா வேணும். லைக் ஸ்டூடண்டோட ஏஜ், இல்ல ஸ்டூடண்டோட மார்க்ஸ் அப்படி நம்ம இன்புட்டா குடுக்குறோம்னா, அதுக்கு வந்து இன்புட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்புட் ஃபங்ஷன் என்னன்னா, கம்ப்யூட்டர் ஏதாச்சும் ஒரு அவுட்புட் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும்ல. இல்லன்னா சில எரர் மெசேஜஸ் அதுக்கு பிரிண்ட்எஃப்ங்கிற ஸ்டேட்மெண்ட். கம்ப்யூட்டர் நம்மகிட்ட பேசுறதுக்கு பிரிண்ட்எஃப் ஃபங்ஷன். பிரிண்ட்எஃப் இட் டிஸ்ப்ளேஸ் அவுட்புட். ஸ்கேன்எஃப் வந்து டேக்ஸ் இன்புட் ஃப்ரம் த யூசர். இப்போ கெட்ங்கிறது இன்னொன்னு இப்ப ஸ்கேன்எஃப் மாதிரி தான். ஆனா, இன்புட் வாங்கக்கூடிய யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறது. சிங்கிள் கேரக்டர் மாதிரி. அதே மாதிரி புட் கேர் அதெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணக்கூடியது. கெட் கேர், கெட்ஸ் இதெல்லாமே யூசர் கிட்ட இருந்து நம்ம கிட்ட இருந்து கம்ப்யூட்டர் வாங்கக்கூடியது. கெட்டிங் இன்னொன்னு டிஸ்ப்ளேயிங். புட்னா டிஸ்ப்ளேயிங். ஸோ இங்க பிரிண்ட்எஃப் யூஸ் பண்றப்போ, யூசர் பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு டேட்டா டைப்க்கும் ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் மாரி யூஸ் பண்ணுவாங்க. ஏஜ் ஈக்குவல் டூ 25 இன்ட் ஏஜ் ஈக்குவல் டூ 25. ஸோ ஏஜ பிரிண்ட் பண்றப்போ, இங்க அந்த பிளேஸ் ஹோல்டர்ல பெர்சன்டேஜ் டின்னு ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு டேட்டா டைப்க்கும் ஒண்ணு இருக்கும். ஸோ இன்டிஜருக்கு பெர்சன்டேஜ் டி, ஃப்ளோட்டுக்கு பெர்சன்டேஜ் எஃப், கேரக்டருக்கு சி, ஸ்ட்ரிங்குக்கு பெர்சன்டேஜ் எஃப் அந்த மாதிரி. அந்த ஸ்கேன்எஃப் வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு. பெர்சன்டேஜ் டி போட்டுட்டு ஆம்பர்சண்ட் நம்மன்னு போடணும். இந்த ஆம்பர்சண்ட் நெறைய பேர் மிஸ் பண்ணிருவோம். அப்போ வந்து எரர் வந்துரும். அப்படி பண்ணக்கூடாது. ஸோ யூசர் கிட்ட இருந்து நான் வந்து என்டர் எ நம்பர்ன்னு குடுத்தோனே, நம்ம ஒரு நம்பர் அந்த ரன் டைம்ல நம்ம குடுக்குறோம்ல. ஸோ யூசர் கிட்ட இருந்து கம்பைலருக்கு போச்சுன்னா, அது வந்து இன்புட் ஃபங்ஷன். கம்பைலர் கிட்ட இருந்து யூசருக்கு வருது அப்படின்னா, அது வந்து அவுட்புட் ஃபங்ஷன். இதுக்கு வந்து ஸ்கேன்எஃப் யூஸ் பண்றோம். இதுக்கு வந்து பிரிண்ட்எஃப் யூஸ் பண்றோம். கிளியரா? இதுல சில மிஸ்டேக்ஸ் என்னன்னா, நான் இப்ப சொன்னேன்ல அதேதான். ஆம்பர்சாண்ட் நம்ம மிஸ் பண்ணிருவோம் ஸ்கேன்எஃப்ல. ஆம்பர்சாண்ட் யூஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் பிரிண்ட்எஃப் போடுறப்போ, இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் சில டைம் தப்பா போட்டுருவோம். நேம்ங்கிறது நம்ம ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ கேரக்டர் சிஹெச், என்டர் அ கேரக்டர். சிஹெச் ஈக்குவல் டூ கெட் கேரக்டர் ஆஃப். அப்போ இது வந்து ஒரு ஸ்கேன்எஃப் மாதிரி தான். ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் இன்புட்டா வாங்குறது யூசர் கிட்ட இருந்து. ஸோ அது நம்ம என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னு பிரிண்ட் பண்றதுக்கு புட் கேர் அப்படின்ட்டு இது ஒண்ணு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சிங்கிள் கேரக்டர் மட்டும் வாங்குற மாதிரி. ரீட்ஸ் அ சிங்கிள் கேரக்டர். கெட் கேர் ரீட்ஸ் அ சிங்கிள் கேரக்டர். புட் கேர் பிரிண்ட்ஸ் த ரிசீவ்ட் கேரக்டர். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? பாய்.